ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கூல் குழந்தைகளுக்கான ஒரு யூனிஃபார்ம் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான மெட்டீரியல் தான் இது. யூனிஃபார்ம் நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதில் வந்து பினோஃபார்ம் அப்படின்ற ஒரு கிட்ஸுக்கான பேட்டர்ன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது வீட்டிலேயே நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம குழந்தைகளுக்கு அழகாக தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் கட்டிங் மெத்தடில் தைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு ரெகுலர் யூனிஃபார்ம் வியரிங்காக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான அதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு அளவுகள் தேவைன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கான ஷோல்டர் அளவு எவ்வளோ, மார்பு சுற்றளவு, இது வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? நான் அந்த 7 வயசு குழந்தைக்கு தான் ஒரு பினோஃபார்ம் கட்டிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதுபடி தான் நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம், தைக்க போகிறோம். ஸோ ஷோல்டர் வந்து 11 இன்ச்சு வருது. மார்பு சுற்றளவு வந்து 24 இன்ச்சு. செஸ்ட் ரவுண்டு, இடுப்பு சுற்றளவுனா வேஸ்ட் ரவுண்டு வந்து 22 இன்ச்சு. முழு உயரம், அதாவது ஷோல்டர்லேருந்து நம்ம பினோஃபார்ம் எவ்வளோ ஹைட் நம்மளுக்கு வேணும் அப்படின்றதோட இது வந்து ஒரு 29 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்கெட்டு அப்பர் பாடி ரெண்டும் சேர்ந்தது தான் முழு உயரம். நம்மளுக்கு வந்து இது வந்து 2 போர்ஷனாக தைப்போம். மேல் பாடியோட கட்டிங் ஒன்று இருக்கும், கீழே ஸ்கர்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது தான் பினோஃபார்ம். ஸோ அப்பர் பாடி அதோட ஹைட் வந்து 10.5 வச்சு இப்போ தைக்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. இதுபடி நம்ம கிளாத்தில் இதை வந்து கட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி சிம்பிளாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அதுக்கான மெட்டீரியல். ஸோ அதை பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது என்னன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இன்ச் டேப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு 1.3 மீட்டர் இருக்குது. இதில் வந்து 1 மீட்டரும் 30 பாயிண்ட்டும் இருக்குது. சரிங்களா? இந்த 7 வயசு குழந்தைக்கு இது கொஞ்சம் அளவு அதிகம் தான், இருந்தாலும் நம்ம இதில் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்கெட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இடுப்பு சுற்றளவு வந்து 22, மார்பு சுற்றளவு வந்து 24 எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கெட்டுக்கான போர்ஷனை கட் பண்ணிடலாம். அதை கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மீத இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம அப்பர் பாடி கட்டிங் எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த மொத்தம் அந்த 1.3யும் வந்து 4 ஃபோல்டாக போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்க, 4 ஃபோல்டாக போட்டிருக்கேன். இதில் நம்ம டோட்டல் ஹைட் எவ்வளோ தேவைப்படுது என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த கரை சைடு வர்றதை வந்து நம்ம கீழே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 இன்ச் அளந்துக்கிறோம். இது எதுக்குன்னா வந்து ஸ்கெட்டை நம்ம மடிச்சு அடிக்கணும். சரிங்களா? அதுக்கோசரம் 4 இன்ச்சு எல்லா இடத்துலையும் 4 இன்ச் குறித்து ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணிடலாம். மொத்த கார்மெண்ட் இதுதான். ஸோ அதை வந்து இந்த 4 ஃபோல்டாக போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு வந்து கீழே வச்சுருக்கேன். சரிங்களா? க்ளோஸ்டாக இருக்கிற அந்த பக்கம் வந்து ஃபோல்டட் சைடு வந்து மேல் பக்கம் வச்சுருக்கேன். ஸோ ஸ்கர்ட்டோட பாட்டம் இங்கே தான் வரும். 4 இன்ச் வந்து ஒரு குறித்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்படி நான் ஒரு 4 இடத்துல குறிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், ஸ்ட்ரைட்டாக கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்கர்ட்டை மடிச்சடிக்கிறதுக்கான ஒரு இடம். இதுலேருந்து நம்ம ஸ்கர்ட்டோட ஆக்சுவல் லென்த் என்னன்னு நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம மொத்த முழு உயரம் வந்து 29 எடுத்திருந்தோம். இது வந்து 7 வயசு குழந்தைக்கான ஒரு பினோஃபார்ம். அப்போ பாடி மொத்தம் முழு உயரம் வந்து 29. சரி, ஓகேங்களா? அதுலேருந்து நம்ம அப்பர் பாடி வந்து 10.5 வச்சுக்கிறோம். ஸோ அது வரைக்கும் இங்கே ஒரு குறிச்சிக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்கெட்டோட உயரம். இதில் அதே மாதிரி இதையுமே ஒரு 2 இடத்துல வச்சுக்கிறோம். 2-3 இடத்துல வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். இங்கே ஒரு 10.5, இங்கே ஒரு 10.5 போட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டிருக்கேன். இதுதான் ஸ்கெட்டு மொத்த பார்ட்டு. இது வந்து எதுக்குன்னா இந்த ஒரு 3/4 இன்ச் எதுக்குன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட்டையும்
மேல உள்ள அந்த அப்பர் பாடியும் நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் இந்த 3/4 இன்ச் கேப். இந்த கிளாத்ல தான் வந்து 2 பார்ட்டையும் நம்ம ஜாயின் போடுவோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஸ்கெர்ட்டுக்கான ஒரு இது கிளாத் சிம்பிள் மெஷர்மெண்ட் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கெர்ட் எப்படி எடுத்திருக்கோம்னு சொன்னா, நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து 22. அது கூட நம்ம குழந்தைங்கன்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கணும். அதனால ஒரு 6 இன்ச்சு லூஸ் நான் எடுத்திருக்கேன். அப்போ 22 + ஒரு 6 28. ஸ்கெர்ட் வந்து நம்ம ப்ளீட்டட் ஸ்கெர்ட் தான் இப்போ நம்ம பினோஃபார்முக்கு போட போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ்க்கான ஸ்பேஸ் வேணும். அப்போ 22 × 6 வந்து 28 வருதுங்களா? × 3 எடுக்கிறோம். 3 மடங்கு கிளாத் எடுக்கிறோம். இது ஆக்சுவல் வேஸ்ட் ரவுண்டு. இது மாதிரி ஒரு 3 பங்கு துணி எடுத்துக்கிறோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் கொண்டு வர முடியும். ஒரு கிட்ஸுக்கான ப்ளீட்டட் ஸ்கர்ட். அப்போ 84 இன்ச்சு நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவை. இதில் இப்போ எவ்வளோ இருக்குது நம்ம கிளாத் காட்டுறேன் உங்களுக்கு. 21 இருக்குது. அப்போ இதில் 4 ஃபோல்டுங்கும் போது 84 வந்துருச்சிங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து இப்போ துணி எடுத்திருக்கேன். ஸ்கர்ட் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவல் வேஸ்ட் ரவுண்டோ மாதிரி 3 மடங்கு கிளாத் எடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சு அழகாக ஸ்கர்ட் வரும். இவ்வளோதான் வந்து ஸ்கர்ட்கான மெஷர்மெண்ட். இப்போ கிளாத்ல வந்து ஸ்கர்ட்கான மெஷர்மெண்ட்டை நம்ம குறிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணியாச்சு. சரிங்களா? கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட்கான பீஸை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட ஸ்கர்ட் பீஸு பாருங்க. இது இப்போ 2 பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது ஒரு பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ப்ளீட் வச்சுப்போம். இது வந்து பேக்கு ஒரு பீஸு. இந்த 2 பீஸையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் ஸ்கர்ட் நம்ம ஃபுல் சர்க்குலராக கொண்டு வருவோம். ஓகேங்களா? இதில் தான் நம்ம அழகாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம வேஸ்ட் ரவுண்டை வந்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்கர்ட்கான பீஸு. இதை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அப்பர் பாடி எப்படி கட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் தனியாகவும் பேக் தனியாகவும் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சின்ன குழந்தைன்றதுனால இதுவே நம்மளுக்கு அது போதுமான அளவாக தான் இருக்கும். இப்போ நம்ம அப்பர் பாடி ஹைட் வந்து 10.5 தானே எடுத்திருந்தோம். ஸோ இதில் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தாராளமாகவே தான் இருக்குது. 11 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ ஆக்சுவல் ஹைட் எவ்வளோ வேணுன்றதை குறிச்சிக்கலாம். 10.5. குறிச்சிட்டு ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஹைட்டு, ஃப்ரண்ட் பீஸோட ஹைட்டு. இதில் வந்து என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து நம்ம 11 குறிச்சிருந்தோம் இல்லைங்களா? இப்போ குழந்தைன்றதுனால வந்து கழுத்து அகலம், ஃப்ரண்ட்டோட கழுத்து அகலம் வந்து ஒரு 2.5 வச்சுக்கலாம். ஏன்னா இது 7 வயசு குழந்தைக்கு. ஸோ கழுத்து கொஞ்சம் அகலம் இருக்கணும். கழுத்து அகலம். ஷோல்டர் வந்து ஒரு 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? முன்கழுத்தோட உயரம் வந்து ஒரு 4.5 வச்சுக்கலாம். இதே 2.5 அளவை குறிச்சி ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம முன்கழுத்தோட ஷேப். இங்கே தான் வரும். நம்ம வந்து இந்த பினோஃபார்ம் வந்து பானைக்கு வச்சு தான் பினோஃபார்ம் போடுறோம். சில இடங்களில் வட்டக்கழுத்தும் போடுவாங்க. இங்கே வந்து நம்ம இப்போ பானைக்கு தான் போடுறோம். ஸோ வந்து இதுதான் வந்து கழுத்து அகலம் வந்து 2.5 வச்சுருக்கேன். முன்கழுத்து உயரம் வந்து 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ள ஷர்ட் போட்டு பினோஃபார்ம் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா ஓப்பனாக நல்லாயிருக்கும். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே ஷோல்டர் இங்கே 5.5 வச்சுருக்கோம் இல்லைங்களா? இந்த 5.5 அப்படியே இங்கே குறிக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆம்ஹோலோட டெப்த்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதே 5.5 இங்கே குறிச்சு இங்கேயும் குறிச்சுக்கலாம்.
இதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்பு சுற்றளவு வந்து நம்ம ஆக்சுவலாக 24 எடுத்தோம். நம்ம வேஸ்ட் ரவுண்டுக்கு செஞ்ச அதே வேலை தான். இப்போ 2/4 வந்து அப்படியே நம்ம செஸ்ட் ரவுண்டை வச்சோம்னா குழந்தைகளுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபிட்டாக நம்ம கிட்ஸுக்கு தைக்கல, ஆக்சுவலாக அன்ஃபிட்டாக தான் தைக்கணும். அப்போது 6 இன்ச்சு லூஸ் கொடுக்குறோம். அப்போ 30 வரும். 30 வந்து 4 இப்போ 4ல் ஒரு பங்கை தான் நம்ம வந்து இதில் குறிக்கிறோம். ஸோ 4ல் ஒரு பங்குங்கும் போது 30ல் 4ல் ஒரு பங்கு 7.5. சரிங்களா? இந்த 7.5 தான் நம்மளோட ஒரு செஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? இதுதான் பாடி லூஸ் எல்லாமே வச்சாச்சு இதுலயே. ஸோ 7.5 ப்ளஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கும் இங்கே விட்டுறோம். ஓகேங்களா? என்ன சீம் அலைன்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு சில நேரம் லூஸ் கொஞ்சம் வளரும் போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையல் கூட போட்டுக்கலாம். ஸோ ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து மார்பு சுற்றளவு இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா? இங்கே வந்து வேஸ்ட் ரவுண்ட் எப்படி குறிக்கிறோம்னா சேம் இதே ப்ரொசீஜரில் தான். வேஸ்ட் ரவுண்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு 22 இருந்தது. நம்ம அதுக்கும் அதே மாதிரி தான் லூஸ் கொடுக்குறோம். ஒரு 6 இன்ச்சு லூஸ் கொடுத்தோன்னா 28 வரும். நம்ம லூஸ் கொடுத்தோம்னா தான் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வளர்கிற குழந்தைங்க வேற. ஸோ 6 இன்ச்சு இருக்கட்டும். 28ல் 4ல் ஒரு பங்கு வந்து 7 இன்ச்சு. ஸோ அந்த 7 இன்ச்சை இடுப்பு சுற்றளவு இங்கே குறிச்சுக்கிறோம். ஓகேங்களா? 7 இன்ச்சை குறிச்சிட்டு ஒரு 3/4 இன்ச்சு குறிக்கிறோம். எதுக்குன்னா வந்து டாட் பிடிக்கணும் குழந்தைங்களுக்கு. நம்ம பினோஃபார்ம் வந்து கொஞ்சம் டாட் பிடிக்கணும், ஒரு 2 டாட் பிடிப்போம். ஸோ அந்த டாட்ஸ்க்காக தான் இது வந்து. அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு சீம் அலையன்ஸ்க்காக அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சு. சரிங்களா? குறித்து வச்சிருக்கோம். இதுதான் வந்து குறியுது. இதுல வந்து குழந்தைங்க ஆம்போலுக்கு வந்து 1 இன்ச்சு குறிச்சுக்கிறேன், சர்க்கிள் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஆம்போலோட சர்க்கிள். பானைக்கு வந்து குறிச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சின்ன ஒரு கோர்ஸை எப்படி போட்டோன்னா அப்படியே ஒரு தொட்டி மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ ஃபுல் பானைக்கு கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. சின்ன ஒரு தொட்டி மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு. இந்த கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் அடக்கமாக இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? இவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுக்கான மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இதை கட் பண்ணிக்கலாம் அப்படியே. இதுலேயே அதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபோல்டட் சைடாக தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரே பீஸாக தான் வரணும். ஸோ ஃபோல்டடாக எடுத்திருக்கேன். கட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஃப்ரண்ட் பீஸு. நம்ம கட் பண்ணிட்டு நாச்சஸ் போட்டு வச்சிருக்கேன் நான். சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்த மெஷர்மெண்ட் படி இதை கரெக்டாக வெட்டியிருக்கோம். இது வந்து நம்ம மார்பு சுற்றளவு இங்கே தான் ரெடி அளவு. ஸோ இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் கொடுத்துருக்கேன். வேஸ்ட் ரவுண்டோட இதுதான் ரெடி அளவு. ஸோ இங்கே ஒரு நாட்ஸ் கொடுத்துருக்கேன். இது டாட்டுக்கான ஒரு 3/4 இன்ச்சு அளவு. இது சீமுக்கு விட்டுருக்கேன். ஸோ சென்டர் டாட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னால் இந்த வேஸ்ட் நம்ம இடுப்பு சுற்றளவு குறிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஆக்சுவல் கிளாத்தோட இந்த கரெக்டாக இந்த இடத்த வந்து வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி இங்கே குறிச்சு மிட் பாயிண்ட்டை பார்த்து இங்கே ஒரு நாச்சஸ் போட்டு வச்சிடணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு டாட் பிடிக்கிற ஒரு இடம். ஸோ இப்படி வரும். ஓகேங்களா? இங்கே ஒரு டாட் வரும், இங்கே ஒரு டாட் வரும். இப்படி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு டாட் வரும், இது இங்கே ஒரு டாட் வரும். ஸோ ஃப்ரண்ட் பீஸுன்றது இப்படி க்ளோஸ்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நான் இன்னும் நெக்கு கட் பண்ணல. ஸோ நம்ம ஸ்டிச்சிங் அப்போ கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் தான் ஃப்ரண்ட் பீஸு. இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணுறோம். பேக் பீஸ் ரொம்ப சிம்பிள் தான். பேக் பீஸ் ஆக்சுவலாக ஓப்பன் பீஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பீஸாக வச்சுருக்கணும். ஓப்பன் பீஸாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து துணியை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஓப்பன் பீஸ். சரிங்களா? ஓப்பன் பீஸில் என்ன அரைக்கணும்னா பேக் பீஸ் 2 பீஸ் வரும்.
நம்ம பின்னாடி கொக்கி ஐப்பட்டி வைப்போம். ஸோ ஓகேங்களா, அந்த கொக்கி ஐப்பட்டிக்காக ஒரு 1.5 இன்ச்சு குறிச்சிக்கிறேன். குறிச்சி ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். இதுதான் கொக்கி ஐப்பட்டிக்கான பீஸு. ஓகேங்களா, ஸோ சேம் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்ல குறிச்ச மாதிரியே தான் எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே எடுத்து குறிச்சிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸையே கூட எடுத்து போட்டு நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஷோல்டருக்கான ரவுண்ட் வருது. ஆம் ஹோல் வரைஞ்சிக்கிறோம். இடுப்பு சுற்றுல வருது குறிச்சுக்கிட்டோம். சரிங்களா, இங்கே வந்து நெக் வருதுன்னு குறிச்சுக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிளாக குறிச்சாச்சு. ஸோ பேக் நெக்கு நம்ம வந்து இதே 2.5 இன்ச்சு இருக்குது. ஸோ பேக் நெக் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறோம். உயரம் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ பேக் நெக்குக்கான பாக்ஸு. குறிச்சு வச்சு ஸோ நம்ம ஃப்ரண்ட்டோட வந்து அப்படியே 2-3 குறிச்சு வச்சிருக்கோம். இது எல்லாமே அதே தான் அப்படியே. சரிங்களா, சேம் அதே பாக்ஸ் போட்டே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அதே நம்ம ஃப்ரண்ட் பேக்ல குறிச்சதே தான். ஒரு 1.5 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு சீம் அலையன்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் பேக் பீஸு. ஸோ இதை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பீஸு அப்படியே ரெடி, அப்படியே ஷோராக கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம ஒரு நாட்ச் கொடுத்து வச்சுக்கிறோம். வேஸ்ட் ரவுண்டை ஒரு நாட்ச் கொடுத்து வச்சுக்கிறோம். சேம் அதே மாதிரி தான். அந்த டாட்டுக்கு வந்து நம்ம இந்த பட்டி குறிச்சதை பார்க்கக்கூடாது. ஸோ இதுவரை கொண்டு வச்சுட்டு ஒரு நாட்ச் கொடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் டாட் பிடிக்கிறதுக்கான பிளேஸ். ஸோ இது வந்து நெக்கு, பேக் நெக்கு. ஓகேங்களா, ஷோராக அதை அப்படியே கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இவ்வளோதான் பேக் பீஸ். ஸோ இதை வந்து ஒரு இதை வந்து ஐயாவும் ஐப்பட்டியாவும் கொக்கி பட்டியாவும் நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இல்லைதாங்க. இப்படி வரும். ஓகேங்களா, பாருங்க, நம்ம ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டை கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்மளோட கிளாத்ல உள்ள ரிமைனிங் பீஸ். நம்மளுக்கு கிராஸ் பீஸ்க்கு நெக்கு வந்து அடிச்சு திருப்புறதுக்காகவும் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ வந்து ஒரு பீஸ் துணி கூட நம்ம கீழே போடக்கூடாது. ஸோ இது ரிமைனிங் பீஸு. இது நம்ம ஆக்சுவலாக கட் பண்ணி வச்சிருக்கிற மெயின் கிளாத்து. ஓகேங்களா, இவ்வளோதான் கட்டிங். ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கட்டிங் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இனி அடுத்ததுல வந்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்றிங்க.